நாள் தள்ளி போயிருக்கு குரு. அவ குளிச்சு 50 நாள் ஆச்சு. அம்மா பார்வதி சொல்ல குருவின் முகம் குபீரென மலர்ந்தது. எங்கம்மா பகவதி? கோயிலுக்கு போயிருக்காடா. இப்ப வந்துடுவா. டாக்டர் கிட்ட கூட்டு போயிடலாம். அவங்க உறுதிப்படுத்திட்டா நமக்கும் சந்தோஷம். சரிம்மா, 2 பேரும் அரை நாள் லீவ் போட்டுக்கிறோம். நீயும் கூட வா. 3 வருஷமா எதுவும் வயிற்றுல வரலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கடவுள் கண் திறந்துட்டார். 15 நிமிடங்களில் பகவதி வந்து விட்டாள். டிஃபனை சாப்பிட்டுட்டு புறப்படலாம் பகவதி. சரியத்த. குரு பகவதி இருவருமே MCA படித்தவர்கள். பெரிய நிறுவனத்தில் நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, கார் என சகல வசதிகளும் ஏற்கனவே உண்டு. குருவுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஒரு அக்கா. உள்ளூரில் சின்ன குடும்பம். பிரச்சனை எதுவும் இல்லாமல் இனிமையாக நடக்கும் குடும்பம். இவர்கள் புறப்படும் நேரம் வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. பகவதியின் அம்மா காமாட்சி பணத்தை கொடுத்துவிட்டு பரபரவென உள்ளே நுழைந்தாள். இன்னைக்கு உனக்கு 50 நாள்டா. இனிமே தாமதிக்க கூடாது. டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். பார்வதி குருவின் முகம் படக்கென மாறியது. நாங்க 3 பேரும் டாக்டர் கிட்ட தாமா கிளம்புறோம். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் வரேன். பகவதி, உங்க அம்மாவுக்கு நீ தகவல் சொன்னியா? இல்லைங்கத்த. தினமும் ஃபோன் பண்ணும்போது அம்மா விசாரிப்பாங்க. இன்னைக்கும் காலையில கேட்டாங்க. குளிக்கலைன்னு சொன்னேன், வந்துட்டாங்க. குரு காரை வெளியே உருவினான். அதற்குள் மகளை தடவி முத்தமிட்டு, நான் கும்பிடுற தெய்வங்கள் என்னை கைவிடல என ஆரம்பித்து காமாட்சி ஒரு நாடகமே நடத்தி கொண்டிருந்தாள். மகள் மேல் காமாட்சிக்கு உயிர்தான். அதில் 2வது கருத்து இருக்க முடியாது. காமாட்சிக்கு 2 பிள்ளைகள். மூத்தவள் பகவதி, அடுத்தது ஒரு மகன் சம்பத். கணவன் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். காமாட்சி குடும்ப தலைவி. மகளிடம் உள்ளது வெறி பிடித்த பாசம். உள்ளூரில் இருப்பதால் வீட்டிற்கோ பகவதியின் ஆபீஸிற்கோ வந்து ஒரு முறையாவது பார்த்துவிட்டு போய்விடுவாள். தவிர தினமும் 50 தடவை ஃபோன் செய்வாள். மகள் ஆபீஸ் முடித்து வீடு திரும்பும் வரை விழித்திருந்து அவள் படுக்க போன பிறகுதான் காமாட்சி உறங்குவாள். கணவர் இது ரொம்ப அதிகம் என சொல்லி அழுத்து விட்டார். மகளை பார்க்க வரும் சமயம் அவள் சமையல் கட்டில் வேலையாக இருந்தால், நீ செய்யாத, நான் செய்கிறேன் என பறித்து வேலை செய்வாள். விளையாட்டாக பகவதியை யாராவது விமர்சனம் செய்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் முகத்தில் அடித்த மாதிரி பதில் பேசிவிடுவாள். குருவின் உள்ளூர் அக்கா மீனாட்சி இதில் அடிபட்டவள். குரு ஆரம்ப காலத்தில் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவனையே உறுத்தும் அளவுக்கு காமாட்சியின் போக்கு இருந்தது. அதை அவன் பேசத் தொடங்க அம்மா அடக்கி விடுவாள். விடு குரு, எதுவும் சொல்லாத. என் மருமக நல்ல பொண்ணு. அவங்க அம்மா எப்படி இருந்தா நமக்கு என்ன? பகவதி நம்ம எல்லாரையும் நேசிக்கிறா. ஒரு வார்த்தை தப்பா பேசுறதில்ல. 1000 தான் ஆனாலும் அவளுக்கு அம்மா. அவங்கள நாம விமர்சனம் பண்ணினா மனசு சங்கடப்படும். அப்படி இல்லம்மா, தலையிடவும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? அதை நாம சொல்ல வேண்டாம் குரு. தானா புரிஞ்சுக்கட்டும். உங்க மத்தியில உள்ள தாம்பத்திய உறவு எப்பவும் இனிமையா இருக்கணும்பா. பகவதி சம்பளத்தை வாங்கியதும் மாமியார் கையில் கொண்டு வந்து தருவாள். இத பாருமா பகவதி, இனி குடும்பத்தை நடத்த போறது நீயும் குருவும் தான். இல்ல அத்த, நீங்க ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நீங்க தான் நடத்தணும். பூரித்து போவாள் பார்வதி. ஏண்டி, சம்பளத்தை முழுசா மாமியார் கிட்டையா கொடுக்குற? கல்யாணத்துக்கு முன்னால உன்கிட்ட தானம்மா கொடுத்தேன். நானும் உன் மாமியார் ஒன்னா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் உனக்கு தானே செஞ்சேன். உன் மாமியார் உன் நாத்தனார் மீனாட்சிக்கு செஞ்சுட போராடி. ஏமா உன் புத்தி இத்தனை கேவலமா போகுது? என் மாமியாருக்கு யார் பணத்திலையும் ஆசை இல்லை. அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசாதம்மா. பகவதியின் பின்னணி இதுதான். இதோ ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு விட்டார்கள். சம்மந்தியம்மா, நீங்க எதுக்கு சும்மா அலைஞ்சிக்கிட்டு? நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் என்று பகவதியின் மாமியாரை கலட்டி விட்டாள் காமாட்சி. அதுவும் சரிதான், எதுக்காக இதுக்கு இத்தனை பேரு என்று ஒதுங்கி கொண்டாள் பார்வதி. பகவதியை பரிசோதிப்பதற்குள் காமாட்சி ஏராளமான கேள்விகளை கேட்டு டாக்டரை துளைத்துவிட டாக்டருக்கே கடுப்பாகிவிட்டது. மருத்துவ அறிக்கை வந்துவிட்டது. கர்ப்பந்தாமா, வாழ்த்துக்கள். டாக்டர் சொன்னதுதான் தாமதம். அங்கேயே மகளை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு தழுவி ஒரு பெரிய இமோஷனல் டிராமாவே அங்கே நடந்தது. கொஞ்சம் அனிமிக்கா இருக்கமா, முதல்ல இது நிலைக்கணும். கர்ப்பப்பையும் பலவீனமா இருக்கு. 1 மாத காலம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். சத்தான உணவு சாப்பிடணும். மருந்துகள் எழுதி தர்றேன், பயப்பட எதுவும் இல்லை. மாப்பிள்ள, நான் பகவதியை இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். எதுக்கு அத்தை? பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்னதை நீங்க கேட்கலையா? எங்க வீட்லயும் பெட் இருக்குத்த. போங்க மாப்பிள்ள, தமாஸ் பண்றீங்க. அம்மா,
நான் எங்க வீட்லயே இருந்துக்கிறேம்மா, நீ இப்படியே புறப்படு. உனக்கு புரியாது பகவதி. மாப்பிள்ள, கார்ல எங்க 2 பேரையும் எங்க வீட்டுல விட்டுட்டு நீங்க போங்க. அம்மா, அத்தை கிட்ட இன்னும் விவரம் சொல்லல. மாப்பிள்ள சொல்லி பாருமா. நாம இப்ப எங்க வீட்டுக்கு போறோம், வண்டியில ஏறு. பகவதியின் குரலில் அதட்டல் இருந்தது. காருக்குள் காமாட்சி புலம்பிக் கொண்டே வந்தாள். இத பாருமா, உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு மருந்து தந்து உன்னை அசைய விடாம பாத்துக்கணும். அதுக்கு நான் வேணும்டி. குரு காதில் விழ வேண்டாம் என்று பகவதி செய்கை செய்தாள். அப்படியும் காமாட்சி அடங்கிய பாடில்லை. வீட்டிற்கு வர பார்வதி வாசலுக்கு ஓடி வர, அம்மா கர்ப்பந்தான். பகவதி படியேறினாள். மெதுவா ஏறிடி, டாக்டர் சொல்லல. உள்ளே வந்து மாமியாரின் காலில் பகவதி விழ, நீ எதுக்கு இப்ப குனிஞ்சு காலில் விழுந்துகிட்டு? டாக்டர் சொன்னதை கேட்கலையா? காமாட்சி பொறிந்து தள்ள, இந்த குடும்ப வாரிசா நான் சுமக்கிறேன். அத்தையோட ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. நல்லா இருமா, உனக்கு ஒரு குறையும் வராது. சம்பந்தியம்மா, பகவதிக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க. வாடி, உன் துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். புறப்படு. நான் வரலம்மா, அத்தை என்ன பார்த்துப்பாங்க. சொல்றத கேளுடி, என் கூட வா. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். எனக்கு என்ன தொந்தரவு சம்பந்தி? இது எங்க குலவாரிசு. என் மருமகளை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேனா? ஐயோ, நான் அப்படி சொல்லல சம்பந்தியம்மா. 1000 ஆனாலும் நான் அம்மா இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல மகளுக்கு வேண்டியதை பக்கத்துல இருந்து செய்யணும்னு ஆசை இருக்காதா? மாப்பிள்ளை குரு வந்து, இல்ல அத்தை, பகவதி இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்ல, அதில்ல மாப்பிள்ள. அம்மா, அவர் சொல்லிட்டார்ல, நீ புறப்படு. காமாட்சியின் முகம் மாறிவிட்டது. சரி, இந்த 1 மாசம் லீவு போட்டு பகவதி, இப்பவே லெட்டர் எழுதி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துடு. சரிம்மா. அதற்குள் பார்வதி ஹார்லிக்ஸ் கரைத்து எடுத்து வந்து பகவதியிடம் தர, அதை காமாட்சி வாங்கி, இத்தனை சூடா தராதீங்க, நான் ஆற வச்சு கொடுக்குறேன், நீ உள்ளவாடி. மகளை ஏறத்தாழ இழுத்து கொண்டு காமாட்சி நடக்க பார்வதி பெருமூச்சு விட்டாள். குரு சகலமும் கவனித்தான். உள்ளே வந்த பகவதி கையை உதறினாள். விடும்மா, மாமியாரும் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீ என்ன கூத்தடிக்கிற? என்னடி ராஜாத்தி, இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்து நீ பேசுனா அவங்களுக்கு என்ன தோணும்? அவங்க முன்னால உன்னை கடுமையா பேச வேணான்னு நான் பொறுமையா இருக்கேன். என்ன டென்ஷன் படுத்தாத. நீ இந்த மாதிரி கத்தக்கூடாது கண்ணம்மா, வயிற்று பிள்ளைக்கு அது நல்லதில்ல. சரி, நீ புறப்படு, என் கூட வந்துடே ராஜாத்தி. நீ இங்க எப்படி இருக்கியோன்னு என் மனசு துடிக்கும். பகவதி தலையில் அடித்து கொண்டாள். ரொம்ப நேரம் தனியா உன் கூட பேசுறது கூட எனக்கு பதட்டமா இருக்குமா. வெளியே வா, இப்பவே வீட்டுக்கு புறப்படு. பகவதி வெளியே வந்து விட்டாள். குரு வந்து, சாரி பகவதி, உங்க அம்மா ரொம்ப ஓவரா போறாங்க, எங்களுக்கும் அக்கறை இருக்கும், எங்க அம்மாவும் புள்ள பத்தவங்க தான். அது இல்லைங்க, வந்து நீ மழுப்பாத பகவதி. அவகிட்ட ஏண்டா கோவப்படுற? அவங்க அம்மாவையும் குறை சொல்லாத. பொண்ணுகிட்ட பாசம் அதிகம் உண்டாயிருக்கா, அது அதிகமாகுது. இத பாரு, வயிற்று பிள்ளைய சுமக்கிறா, மனசுல எந்த ஒரு கலக்கமும் அவளுக்கு வர நீ கூட காரணமா இருக்க கூடாது. இதெல்லாம் சின்ன விஷயம். 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது. உங்க அம்மாவை நீ கடுமையா பேசிடாதம்மா, நீ வந்து படு என்றாள் மாமியார் பார்வதி. என்னங்க, அத்தைக்கு பிபி சக்கரை எல்லாம் இருக்கு, அவங்களால வேலை செய்ய முடியாது, ஆளை ஏற்பாடு பண்ணிடலாம். சரி பகவதி. வேண்டாம் பகவதி, செலவு தானே என்றாள் மாமியார். இருக்கட்டும் அத்தை, 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோமே. சரிம்மா, புள்ள வரப்போகுதே, முதல்ல நீங்க, அப்புறம்தான் புள்ள. இத வளர்க்க உங்களால மட்டும்தான் முடியும். பார்வதி நெகிழ்ந்து போனாள். அதற்குள் காமாட்சி தன் வீட்டிற்கு சென்று இந்த நல்ல விஷயத்தை கணவர் ராமமூர்த்திக்கும் மகன் சம்பத்திற்கும் தெரிவித்தாள். நானும் பொண்ணை கூட்டிட்டு வந்துடலான் தான் பார்த்தேன், ஆனா பகவதி மாமியாரை விட்டு வரவே மாட்டேன்றா. இந்த மாதிரி நேரத்துல என் மகளை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவ வரலனா என்ன, நான் அங்க போக போறேன் என்றாள் காமாட்சி. ராமமூர்த்தி குறுக்கிட்டார். அவ வாழ்ற வீடு அது, அங்க உள்ளவங்க முகம் கோணுனா பகவதியோட நிம்மதி போயிடும். பிரசவம் நெருங்கினா கூட பரவாயில்ல, இப்ப நீ அங்க போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? மாப்பிள்ளையும் மாமியாரும் என்ன நினைப்பாங்க உன்ன? அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் போகத்தான் போறேன் என்று கூறி துணிமணிகளோடு 1/2 மணி நேரத்தில் காமாட்சி தயாராகிவிட்டாள். யார் யாருக்கோ போன் செய்தாள். இத பாருங்க, காலையில கஞ்சி குடிச்சிடுங்க, மத்தியான சாப்பாடு 2 பேருக்கும் வெளியில, ராத்திரிக்கு மட்டும் மெஸ்ல இருந்து கொண்டு வர சொல்லிடுறேன். நீ பிரசவம் முடிஞ்சுதான் வருவியா, இல்ல அவ ஆபீஸ் போற வரைக்கும் இருப்பியா? கிண்டலா? தேவன்னா இருக்கத்தான் வேணும், நான் செய்யாம யார் செய்வாங்க? இதுக்குத்தானே தவம் கிடக்குறேன். உன்னோட இந்த பொண்ணு வெறி உனக்கும் நல்லதில்ல, அவளுக்கும் அது பாதகமா முடியும். எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் காமாட்சி பகவதி வீட்டிற்கு கிளம்பி விட்டாள். அதே நேரம் பகவதி வீட்டில், என்னங்க,
நான் கண்டிப்பா லீவ் போட்டு தான் ஆகணுமா? பார்வதி சாப்பாட்டுடன் அறைக்குள் வந்தாள். இது சாப்பிடு பகவதி. என்னத்த நீங்க? நான் நோயாளியா? வந்து சாப்பிட மாட்டேனா? தப்பே இல்லை, உனக்கு நான் ஊட்டி விட்டா கூட எனக்கு திருப்தி தாம்மா. லீவு போட வேணான்னு சொல்றியா? ஏம்மா? பிரசவத்துக்கு நிறைய பணம் தேவைப்படும், அப்புறமா சம்பளம் கட் ஆகும். போகட்டும் பகவதி, குரு கை நிறைய சம்பாதிக்கிறானே, ஆஃபீஸில் படுத்துக்க முடியுமாமா? நாளை முதல் லீவு போட்டுருமா? சரியத்த, நான் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன். சொல்லணுமாத்த, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாமியார் ஊட்டி விட்டால், நான் சமைக்கிறத விட நீங்க சமைச்சா ருசியா இருக்குத்த. பெண் குழந்தையா பிறந்தா ஐஸ்வர்யம்மா. உங்க விருப்பப்படியே நடக்கும் த. அப்பா மாதிரி மக இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளை மாதிரி குண்டு மூஞ்சியா இருக்கட்டும். குரு, இன்னையில இருந்து நீ ரூம்ல படுடா, நான் என் மருமக கூட. ஏமா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? அது இல்லடா, நீ சின்ன பையன், இந்த காலகட்டத்தில் வேற எதுவும் கூடாதுப்பா. கூச்சத்துடன் அம்மா சொல்ல, நீ கவலைப்படாதம்மா, எனக்கு தெரியும். சரிம்மா, உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். பகவதி வெட்கத்துடன் சிரித்தாள். அத்தை, சந்தோஷமா இருக்கு எனக்கு. எதுக்குமா? உண்டானதுக்கு மட்டுமா? வேற ஏதாவது உண்டா? பாசத்துக்கு மத்தியில நாசூக்கா எல்லாத்தையும் பேசுறது அழகா உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற எச்சரிக்கை பெருமையா இருக்கத்த. உன் மாமா இறக்கும்போது குருவுக்கு 12 வயசு. அவன் வாலிப வயசை தொடும்போது அவனுக்கு அப்பா அம்மா ரெண்டுமே நான் தானே. பகவதி, தெரியும் அத்த, அவர் சொல்லி இருக்காரு. பொதுவா வாலிபத்தை தொட்ட பிறகு பெண் குழந்தைங்க மட்டும்தான் அம்மா கூட நெருக்கமா இருப்பாங்க. ஆனா மகனையும் அதே நெருக்கத்தோட ஒரு தாய் ஆளாக்குனா அந்த பிள்ளை சொக்கத்தங்கமா இருப்பார்னு சொல்ல உங்க மகன்தா உதாரணம். பலன் எனக்கு தானே. பார்வதி உணர்ச்சி வசப்பட்டு பகவதியை இழுத்து முத்தமிட்டாள். எப்படி புரிஞ்சு வச்சிருக்க நீ? புரிய வச்சவர் உங்க பிள்ளை அத்த. மூவரும் உணர்ச்சியின் உச்சத்தில் இருக்க வாசலில் சத்தம் கேட்டது. சில நொடிகளில் காமாட்சி உள்ளே வந்து விட்டாள். பகவதி, என்னம்மா நீ எதுக்கு வந்த இப்போ? என்ன பகவதி, வீட்டுக்கு வந்த அம்மாவை இப்படி கேட்கலாமா என்று மாமியார் கூற, கேட்கட்டுமே, என் மக என்ன கேட்காம யார் கேட்பாங்க? பகவதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. குரு அருகில் வந்தான். அத்தை, எங்க அம்மா பார்த்துப்பாங்க. நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படணும்னு இல்லை. என்ன கஷ்டமாப்ல? பகவதியை பார்த்துக்கிறத விட வேற என்ன வேலை எனக்கு? வீட்டில் சமாளிச்சிடுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டிஃபன் சம்பந்தியம்மா? அரிசி உப்புமா. அது எனக்கு பிடிக்காது. மாவு இருந்தா தோசை சுட்டு கொடுங்க. மாவு இல்லையே. குரு குறுக்கே வந்தான். அம்மா, நீ கஷ்டப்படாத, நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன். உள்ளே வந்த பகவதி குரலை தலைத்து, இத பாரு, வந்தது வந்துட்ட, ராத்திரி தங்கு, காலையில புறப்பட்டு போ. எதுக்குடி செல்லம்? நல்லா இல்லம்மா. அத்தைக்கும் அவருக்கும் என்ன தோணும்? பெத்தவ மகளுக்கு உதவ வந்தா தப்பா? நான் கஷ்டப்பட்டா நீ பரிதாபப்பட்டு வரலாம், அதுவே தப்பு. என்ன அத்தை தாங்குறாங்க. அப்படி இருக்க நீ இங்கே வந்து தங்குனா அசிங்கமா இருக்குமா? நீ என்ன சொன்னாலும் நான் இங்கிருந்து போக போறதில்ல. பகவதிக்கு பற்றி கொண்டு வந்தது. உரத்த குரலில் சண்டை போடவும் முடியாது. பகவதி நொந்து போனாள். இத பாரு, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் மாமியார் மனசு நோகிற மாதிரி மட்டும் பேசி தொலைக்காத. அந்த வீட்டில் சற்று முன் இருந்த சிரிப்பு சத்தம் இப்போது இல்லாமல் போனது. குரு பகவதியிடம், சாரி பகவதி, முடியல என்னால. என் மேல நீ வருத்தப்படாத. நாளைக்கே உங்க அம்மாவை பேக் பண்ணு. சொல்லிட்டேன், கேட்கறதில்ல. பகவதி மாமியாரையும் கூப்பிட சொல்லி இருவரிடமும், நான் ஒன்று சொன்னா கோபப்பட மாட்டீங்கல்ல? அம்மாவை என்னால இந்த வீட்டில் ஜீரணிக்க முடியாது. போக சொன்னா போகவும் மாட்டாங்க. அது தப்புமா என்றார் மாமியார். நான் ஒரு 10 நாளைக்கு அவங்க கூட போய் இருந்துட்டு வந்துட்டா யாருக்கும் தொல்லை இல்லை. என்ன சொல்றீங்க? நீ போக வேண்டாம் பகவதி என்றான் குரு. எனக்கு போகணும்னு ஆசை இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம தவிர்க்கணும்னா இதுதான் வழி. எதுக்குமா? என்ன பிரச்சனை வந்துடுங்க? அத்தை, இவரும் ஆஃபீஸ்க்கு போயிடுவாரு. உங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? எங்க அம்மா நாள் முழுக்க என்ன கொஞ்சல்ல இந்த குடும்பமே அருந்து போகும். எனக்கு பிடிக்கல. என்ன செஞ்சாலும் உன் மேல யாரும் கோவப்படுற மாதிரி செய்யாத பகவதி. சரி, போயிட்டு வாமா. காலை எழுந்ததும் மாமியார் மகன் குருவுக்கு தலை உடம்புக்கு எண்ணெய் வைத்து கொண்டிருப்பதை பார்த்த காமாட்சி, என்னடி நடக்குதுங்க? அவர் ஓம் புருஷன்டி, எதுக்கு அந்த அம்மா இதெல்லாம் பண்ணுது என்றாள் காமாட்சி. இருக்கட்டுமேமா, முதல்ல வந்தது அம்மா தானே. ஏமா, தம்பிக்கு பொண்டாட்டி வந்துட்டா நீ ஒதுங்கிடுவியா என்று கேட்ட பகவதிக்கு காமாட்சியால் பதில் கூற முடியவில்லை.
அம்மா, நான் உன் கூடவே வந்து நம்ம வீட்டில் 10 நாள் இருக்கேன். பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாடி. மாமியார்காரிங்கன்னா அப்படித்தான். என்ன சொன்னாலும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறியேம்மா. எதுவும் பேசாத. டிஃபனை சாப்பிட்டுட்டு 2 பேரும் புறப்படுறோம், அவ்வளோதான். அவர் கொண்டு போய் விட்டுருவார். சரியாக கிளம்பும் நேரத்தில் நாத்தனார் மீனா பூ பழம் ஸ்வீட் புடவையுடன் வந்து இறங்கிவிட்டாள். ஏற்கனவே அம்மாவுக்கும் நாத்தனாருக்கும் ஆகாது என்று பகவதி பயந்து கொண்டிருக்கும் போதே ரகளை ஆரம்பமானது. பகவதி, உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? ஏன் இத்தனை நல்ல மாமியார் கிடைச்சும் அவங்க அருமை உனக்கு புரியலையா? ஏம்மா, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ இடம் கொடுக்குற என்று சத்தம் போட்ட மீனாவிடம் காமாட்சி தன் வாய் திறமையை காட்டினாள். குரு இருவரையும் மாமியார் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான். அவன் கடுப்பாக இருந்தான். அக்கா வந்ததும் சண்டை, தேவையற்ற வார்த்தைகள். சரி பகவதி, பத்திரமா இரு, நான் வர்றேன். பகவதி, வாமா, என்னாச்சு? காமாட்சி உன் மனசை மாத்திட்டாளா? இங்கே வந்திருக்க, ஏன் மாப்பிள்ள உள்ள வராம போறாரு என்று ராமமூர்த்தி கேட்க பகவதி கடைசியாக நடந்த சண்டை வரை சகலமும் சொன்னாள். நானா சண்டை போட்டேன்? என் காது பட என் மகளை தாக்கி பேசுனா நான் சும்மா இருக்க முடியுமா? அதான் ஒரு புடி பிடிச்சேன். காமாட்சி, நீ பகவதியை நிம்மதியா வாழவே விட மாட்டியா? அப்பா, அம்மா எங்க வீட்டில் இருந்தா என் நிம்மதி குலையும்னு தான் நான் இங்க வந்துட்டேன். சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் இங்க சந்தோஷமா வரல. ஏண்டி இப்படி பேசுற என காமாட்சி கேட்க, நீ பேசாதம்மா. நல்ல மாமியார், தங்கமான புருஷன், நான் சந்தோஷமா இருக்கேன். அது புரியாம ஓவரா பாசம் காட்டி என் நிம்மதியை நீ குலைக்கிற. எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. வேற வழி இல்லாம தான் இப்ப இங்க வந்திருக்கேன். நான் நல்லபடியா என் புருஷ வீட்டுல வாழ விட மாட்டியா? சம்பத் அக்காவிடம், அம்மா பாசம் காட்டுறது ஒரு தப்பா? நம்ம அம்மாவை விட மாமியார் ஒசத்தியா? நீ வாய மூடுடா. உனக்குன்னு ஒருத்தி வந்து நீ முழுமையான ஆம்பளையா அவ கூட வாழும்போதுதான் புரியும்டா. இப்போ உன் சார்பா எதையும் பேசாத என்று அப்பா சொல்ல, பகவதி அப்பாவிடம், 1 வாரம் அம்மா திருப்திக்கு இருந்துட்டு நாங்க போயிடுவேன்பா. செய்மா, இவளுக்கு நல்ல புத்தி சொல்லி இவ மனசை மாத்திட்டு போ. ஏன் தான் இப்படி இருக்காளோ, எப்பத்தான் மாறுவாளோ. பகவதி அம்மா வீட்டுக்கு போய் 5 நாளாச்சு. நீ போய் 1 நாள் பார்த்துட்டு வரக்கூடாதா என்று குருவிடம் பார்வதி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே போன் அடித்தது. அத்தை, நாளைக்கு நல்ல நாளா? காலண்டரை பார்த்துவிட்டு, ஆமா நல்ல நாள் தாம்மா, நாளைக்கே வந்து என்னை கூட்டிட்டு போயிருங்கத்த. உங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களாமா? என் வீட்டுக்கு போறதுக்கு நான் யார்கிட்ட சம்மதம் வாங்கணும்? நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போங்கத்த, அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றாள் பகவதி. இதற்கிடையில் பகவதி என்ன சொல்லியும் கேட்காமல் கணவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறியதால் காமாட்சி வேறு வழியில்லாமல் அவளுக்கு கொடுத்தனுப்ப 5 வகை பலகாரங்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். சம்பத் குறுக்கே வந்தான். எனக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு, மூலிகை எண்ணெய் போட்டு நீவி விடுமா, அடி வயிற்றுல தசப்பிடிப்பு. வாமா, இப்ப எனக்கு நேரம் இல்லடா, நாளைக்கு பகவதி புறப்படுறா. அம்மா, எனக்கு நீவி விட்டுட்டு போமா. அட இருடா, நாளைக்கு பார்க்கலாம். சம்பத் ஆடி போனான். காலையில் பகவதியை அழைத்து செல்ல மாமியார் பார்வதியும் குருவும் வீட்டிற்கு வரும்போது காமாட்சி கோவிலுக்கு சென்றிருந்தாள். அத்தை வாங்க. முகமெல்லாம் சிரிப்பாக பகவதி வந்தாள். மாமியாரை கட்டிப்பிடித்து கொண்டாள். ராமமூர்த்தி மாப்பிள்ளையிடம் பேச பார்வதி உள்ளே வர முனங்கல் சப்தம் கேட்டது. யாரது முனங்கிறது? தம்பிதாத்த. உடம்பு சூடானா இடுப்புல அடி வயிற்றுல ஒரு வலி வரும், வாய் தொல்லை. மருந்து சாப்பிட்றானா? ஒரு மூலிகை எண்ணெய் உண்டு, அதை உடம்புல தடவுனா ஓரளவு குணமாகும். அம்மாவுக்கு இப்ப நேரம் இல்ல, அந்த எண்ணெயை கொண்டா நான் தடவி விடுறேன். எதுக்கு அத்தை? குருவுக்கு நான் செய்யலையாமா? குடு அத. மல்லாந்து படுப்பா, நான் தடவி விடுறேன். நீங்களா? பார்வதி அருகில் வந்து உட்கார்ந்து அவனது உடைகளை விளக்க. எதுக்கு? ஐயோ, நானும் உங்க அம்மா தான்ப்பா. தாயோட செயலுக்கு எப்பவுமே களங்கம் இல்ல. எண்ணெயை இதமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் பார்வதி தடவ சட்டென அந்த கைகளை சம்பத் பிடித்து கொண்டு, வலி குறையுதுமா. உங்களை போய் எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஏதேதோ பேசியிருக்கேன். என்னப்பா இதுக்கு அலற? என்னை மன்னிச்சிடுங்கம்மா. சும்மாரு, அசடு மாதிரி பேசக்கூடாது. 1/2 மணி நேரம் கழிச்சு வெந்நீர்ல குழி, சரியா போகும். எங்க அக்கா உங்க மேல ஏன் இவ்வளோ உயிரா இருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுதுமா. கோவிலுக்கு சென்று காமாட்சி வீடு வந்து சேர அவளிடம் கூறிவிட்டு தன் மருமகளை அழைத்து கொண்டு பார்வதியும் குருவும் காரில் ஏறினார்கள். அப்போதும் காமாட்சி விடவில்லை. பாருங்க சம்பந்தி, அடிக்கடி நான் வருவேன், தவறாம செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்க.
அவளை வேலை செய்ய விடாதீங்க, ஆபீஸுக்கு அனுப்பாதீங்க என்று தனது ராமாயணத்தை தொடரும் போது பகவதி தன் அம்மாவை அடக்கினாள். கார் கிளம்பியது. சரிடா, இடுப்பு வலின்னு சொன்னியே சம்பத், என்ன தடவி விடுறேன் வா. தடவி விட்டாச்சு. யாரு, உங்க அப்பாவா? இல்ல, அக்காவோட மாமியார். அவளா உன்னை தொட்டு என்ன தடவுனா? என்ன தப்பு? அவங்க ஸ்பரிசம் உடம்புல பட்டதும் எனக்குள்ள இருந்த மிருக குணமும் நீதான் உலகம்னு நினைச்ச நினைப்பும் உடைஞ்சு போச்சு. நான் ரொம்ப வெக்கப்படுறேன். காமாட்சி நிலை குலைந்து நின்றாள். அடுத்த ஒரு வார காலத்திற்குள் 9 தடவை மகளை பார்க்க வந்துவிட்டாள் காமாட்சி. பகவதி முதல் 4 நாட்கள் கஷ்டப்பட்டு சகித்து கொண்டாள். தாழ முடியவில்லை. ஒவ்வொரு முறை அம்மா வரும்போதும் மாமியாரை நோகடித்து விட்டுதான் செல்கிறாள் என்று உணர்ந்த பகவதி, இதை தவிர்க்க எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க என்று தன் கணவனிடம் கூற, என்ன ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாமா என்றான் குரு. அது இல்லைங்க, நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போறேன். ஏசி ரூம்ல வேலை, கூட்டிட்டு வர நீங்க இருக்கீங்க. ஆபீஸ்ல அம்மா என்ன பார்க்க அனுமதி தரமாட்டாங்க. ஞாயிறு லீவ்ல வெளியே எங்கேயாவது போயிடலாம், பிரச்சனை கொஞ்சம் குறையும் என்றாள் பகவதி. மாமியார், கண்டிப்பா நீ வேலைக்கு போகக்கூடாது பகவதி என்று முதலில் தடுக்க அவரை சமாதானம் செய்து புரிய வைத்தாள் பகவதி. மனமில்லாமல் மருமகளை வேலைக்கு அனுப்பி வைத்தாள் மாமியார். இதற்கு பின்பு தன்னை பார்க்க அம்மா வீட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்று உடனே போன் செய்து, அம்மா நான் இன்னையிலிருந்து வேலைக்கு போறேன், நீ வீட்டுக்கெல்லாம் வராத, ஆபீஸ்லயும் அனுமதி இல்லை என்று கூற காமாட்சி ஆவேசப்பட்டாள். நீ புத்திசாலி பகவதி என்று குரு கூற, பின்ன என்ன செய்ய, இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச அம்மாவை இப்படித்தான் சமாளிச்சாகணும் என்று சொல்லிவிட்டு ஆபீஸ் கிளம்பினாள் பகவதி. காமாட்சி அங்கே ஆவேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மாமியார் வீட்டிற்கும் வந்து, டாக்டரே பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு தீர்மானமா சொன்ன கர்ப்பிணிய ஏன் வேலைக்கு அனுப்புனீங்க என்று ஆத்திரமாக கேட்க, நான் சொல்லல, அவளா தான் போகணும்னு சொன்னா என்றாள் பார்வதி. நீங்க நேரடியா சொல்வீங்களா? உங்க பிள்ளைய முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கீங்களே, அவரை விட்டு சொல்ல வச்சிருப்பீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பார்வதி தடுமாறி போனாள். உன் தொல்லை தவிர்க்க தான் உன் மகள் ஆபீஸ்க்கு போறான்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு பணம் பெருசு, பணம் காக்கிற எந்திர மருமகளா வந்தாச்சுல்ல, விடுவீங்களா? அதுதானே நிஜம். நீ மோசமான மாமியார். என் பையனையே ஒரு ஸ்பரிசத்துல தன் பக்கம் இழுத்தவதானே நீ. மாப்பிள்ள உனக்கு அடிமை. என்ன தேய்ச்சி விடுறியா பிள்ளைக்கு? வேற என்னெல்லாம் செய்வ? வளைச்சு போட்டுட்டியா அவரை? பார்வதி காதுகளை மூடிக்கொண்டாள். இந்த கடைசி வார்த்தை ஒலிக்கும் போது அப்பா கொடுத்த தகவலால் பகவதி வீட்டிற்குள் விரைந்து வந்திருந்தாள். யாரை என்ன வார்த்தை சொன்ன நீ? வேகமாக அம்மா காமாட்சியை நெருங்கிய பகவதி பலாரென அறைய, பகவதி என்ன காரியம் செஞ்ச? பாய்ந்து வந்தாள் பார்வதி. என் மக கையாலேயே என்ன அடிக்க வச்சிட்டீங்கல்ல, பரவாயில்ல, என் மக என்ன அடிச்சா மட்டும் இல்ல, கொன்னா கூட தப்பு இல்ல என்று காமாட்சி கூற, இந்த சென்டிமெண்டெல்லாம் வேணாம், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தினாள் பகவதி. அம்மாவை கை நீட்டி அடிக்கிறது பாவம்மா என்று பார்வதி கூற, இல்ல சமந்தி, இது பாவம் இல்ல, தீர்ப்பு. என் மக இப்ப செஞ்ச எதுவும் தப்பில்ல, கிளம்படி வீட்டுக்கு என்று உள்ளே நுழைந்த ராமமூர்த்தி காமாட்சியை இழுத்து சென்று விட்டார். பகவதி வேகமாக மாமியார் காலில் விழுந்து, உங்களை இப்படியெல்லாம் அந்த அம்மா பேசிட்டாங்க, மன்னிச்சிடுங்கத்த என்று கதறி அழுதாள். எனக்காக உங்க அம்மாவையே கை நீட்டி அடிச்சிட்டியேம்மா, எங்கேயும் நடக்காது இங்க நடந்துருச்சு என்று பார்வதியும் அழுக மருமகளை கட்டிப்பிடித்து கொண்டாள். அன்று இரவு கவலை கண்ணீர் முடிந்து இரவு தாமதமாகத்தான் படுத்து பின்பு உறங்கி போனார்கள். வீடு திரும்பிய காமாட்சியின் நிலை மோசமாகி போனது. காய்ச்சல் வந்து திடுதிடுவென அப்பாவும் தம்பியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். டாக்டர் பரிசோதித்து விட்டு, காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, இப்படியே விட்டுட்டா ஃபிக்ஸ் வந்து மூளை காய்ச்சலா மாறிடும். யார் பகவதி? என் பொண்ணுதான் டாக்டர், அவங்க பெறையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளூர்ல இருந்தா சீக்கிரமா வர சொல்லுங்க, அவங்க வந்தாலொழிய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் டாக்டர். இரவு 12 மணி அளவில் தம்பி சம்பத் சென்று நிலைமையை கூறியதும் அம்மாவின் அனுமதியோடு குரு பகவதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். பகவதி குரல் கொடுத்ததும் விழித்து கொண்டாள் காமாட்சி. நீ என் கூடவே இருமா, என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு என்று சொன்னதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள் காமாட்சி. குருவிற்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் வேறு என்ன செய்வது என்று பகவதியை விட்டு விட்டு சென்றான்.
3 நாட்கள் இரவு பகல் பாராது கண் விழித்து தன் அம்மாவை பார்த்து கொண்டாள் பகவதி. 2 நாட்கள் பகவதியின் மாமியாரும் சமைத்து கொண்டு வந்து பார்த்துவிட்டுதான் சென்றார். உனக்கு தாமா ரொம்ப கஷ்டம் என்று அப்பா பகவதியிடம் பேச்சு கொடுக்க, எனக்கு கசந்து போச்சுப்பா, இங்க வரவே விருப்பம் இல்ல, என் மாமியார் சொல்ல மதிச்சுதான் வந்தேன், அம்மா பழைக்கட்டும், நான் தீர்க்க வேண்டிய கணக்குகள் நிறைய இருக்கு. ராமமூர்த்தியும் சம்பத்தும் அதிர்ந்து போனார்கள். காமாட்சியை ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள். அன்று இரவு காமாட்சியுடன் பகவதியும் வீட்டிற்கு வந்திருந்தாள். நீ என் கூடவே இரு பகவதி, நீ என் கூடவே இருந்தா எனக்கு ஆறுதலா இருக்கும் என்றாள் காமாட்சி. ஆனா எனக்கு இல்லையேம்மா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, உன்னை நினைச்சா அடிவயிறு கலங்குது, அடுத்தது நீ என்ன செய்வியோன்னு நெஞ்செல்லாம் பதறுது, உன் ஃபோன் கால் வந்தா உடம்பு முழுக்க உதறுது, என்னை விட்டுருமா அப்பா, இவங்க கிட்ட இருந்து எனக்கு யாராவது விடுதலை வாங்கி கொடுங்களேன். தேக்கி வைத்திருந்த அத்தனையும் கொட்டி தீர்த்து மனம் வலித்து அழுதாள் பகவதி. காமாட்சி நிலை குலைந்து போனாள். பாருடி, எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உன் மகளை கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு. நல்ல புருஷன், தங்கமான மாமியார், கை நிறைய பணம், சமூக அந்தஸ்து, இத்தனையும் இருந்தும் பகவதியோட நிம்மதி கெட யாரு காரணம்? பெத்த தாய். நம்ப முடியுதா? அழுதது போதும் பகவதி, கற்பத்துல புள்ளைய சுமக்கற நீ அழக்கூடாது. போய் படு, ஓய்வெடு, நாளைக்கு காலையில வீட்டுக்கு போகலாம், போமா. நள்ளிரவு பகவதி குபீரென எழுந்தாள், கூச்சலிட்டாள். குடும்பமே விழித்து கொண்டது. வயிற்றை பிடித்து கொண்டு துடித்தாள். காமாட்சி ஓடி வந்தாள். களைஞ்சு போச்சுங்க. அடி பாவி, இதுக்கு நீ தாண்டி காரணம். அந்த பொண்ணு சமீப காலமா பட்ட வேதனை மொத்தத்துக்கும் நீதான் காரணம். நஷ்டம் அவளுக்கு. காமாட்சி பேச முடியாமல் நிற்க, ஆஸ்பத்திரிக்கு போகணுமாப்பா? சம்பத் கேட்க, விடியட்டும்பா, மாப்பிள்ளைக்கும் சம்பந்திக்கும் இதை எப்படி நான் சொல்லுவேன், துடிச்சு போவாங்களே. ரிசீவரை வைத்தான் குரு. முகம் பேயறைந்த தினசிலானது. என்னப்பா? பார்வதி கேட்க, பகவதிக்கு கற்பம் களைஞ்சு போச்சான். கடவுளே, 3 நாள் ஆஸ்பத்திரியில் அவ பட்ட பாடு கொஞ்சம் இல்லம்மா, மனசும் உடம்பும் குலுங்கி இருக்குமா, அதான் பிள்ளை தங்கல. அந்த அம்மா ஆடின ஆட்டத்துக்கு யாருக்கு இப்ப தண்டனை? அம்மா பேசவே இல்லை, அழுதாள். என் மருமக தவிச்சு போயிருப்பா, இந்த நேரம் என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா, தாமதிக்க கூடாது, உடனே போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. பகவதி வீட்டிற்கு சென்றார்கள். யார் பேச்சையும் காதில் வாங்கி கொள்ளாமல் நேரே பகவதியிடம் சென்றாள் பார்வதி. அம்மாடி, அத்தை, குரல் எடுத்து அழத் தொடங்க பார்வதி வந்து பகவதியை கட்டி கொள்ள மாமியாரின் மார்பில் சாய்ந்து விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். தாழ முடியாமல் பார்வதியும் அழுதாள். குருவுக்கு கண்கள் கலங்கின. அம்மாடி, அழுதது போதும். இந்த கொஞ்ச நாள்ல நீ பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. வயசு இருக்கு, கண் நிறைஞ்ச புருஷன் இருக்கான், அடுத்தது வராதா? மனசை தடப்படுத்திக்கோமா, அழாத, உடம்பு கெட்டு போகும். சரி, நகருங்க, அவ படுத்து ஓய்வெடுக்கணும். என் பொண்ணோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என காமாட்சி கூற பார்வதி கண்டு கொள்ளவே இல்லை. பகவதிமா, நீ மெதுவா ரெடி ஆயிடு, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரியத்த. இத பாருங்க, எதுக்கு அவளை கூட்டிட்டு போறீங்க? காலையில நீ ஏதாவது சாப்பிட்டியா பகவதி? பால் குடிச்சத்த, அது போதும், நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். மெதுவா எழுந்துருமா. என்னங்க இது அராஜகமா இருக்கு? புள்ள களைஞ்சு முழுசா 1 நாள் ஆகல, பலவந்தமா என் மகளை கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? நான் விட மாட்டேன். அம்மா. பகவதி குரலை உயர்த்த, அம்மாடி, பேசுனா உன் உடம்பு தாங்காது, நீ எதுவும் பேச வேண்டாம். நானும் அளவுக்கு மீறி பொறுத்தாச்சு. ஏன் உங்க மகளை வாழ விடாம தடுக்கிறீங்க? புரிஞ்சுக்கிட்ட ஒரு புருஷனும் அன்பான ஒரு மாமியாரும் கிடைக்கலனா நீங்க பேசுற பேச்சுக்கு உங்க மக இன்னைக்கு வாழா வெட்டிதான். ஏன் அம்மாவே மகளுக்கு சத்துருவா இருக்கீங்க? உங்களுக்கு மனநல சரியில்லையா? உங்க மகளுக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் கற்பனையில வாழ்றீங்களா? யதார்த்த உலகத்துக்கு வரவே மாட்டீங்களா? பெத்த மகளே உங்களை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு பேசிட்டீங்க. 1 நாள் இடுப்ப தடவி விட்டதுல வலி குறைஞ்சு என்ன அம்மானு கூப்பிட்டா உங்க பிள்ளை. அங்க ஒரு தாயோட பாசத்தை உணர்ந்துட்டா உங்க மகன். அது விகாரமா? என் பிள்ளை என்கிட்ட நெருக்கமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பொறாம? பாசத்துக்கும் ஆபாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலா 2 பிள்ளைகளை பெத்து வளர்த்தீங்க? கடைசியா ஒன்று சொல்றேன், ஒரு தாய் பெத்து மடியில போட்டு பாலூட்டி தடவி தடவி வளர்த்த தம் பையனோட உடம்புல புதுசா அவ எதை பார்க்க போறா? இதையெல்லாம் என் மருமக புரிஞ்சுக்கிட்டா. அதனால தான் விகார மனசு படைச்ச பெத்த தாயை விட வெள்ள மனசுக்கு சொந்தக்காரியான மாமியார நேசிக்கிறா. போதுமா? ராமமூர்த்தி படபடவன கைகளை தட்டிவிட்டார். சம்பத் சிலிர்த்து போய் நின்றான்.
கண்ணீர் வழிய மாமியாரை பிரமிப்புடன் பார்த்து கொண்டு குருவின் தோளில் சாய்ந்தபடி நின்றாள் பகவதி. பகவதி அம்மாவிடம் வந்து, இப்ப கூட உன்கிட்ட எனக்கு கோபமோ வருத்தமோ இல்லம்மா. அத்தை சொன்ன மாதிரி உன் எல்லை கோடு எதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டு அதை தாண்டாம இரு. குரு அவளை கொண்டு போக பார்வதி பின்தொடர்ந்தாள். மெல்ல அழைத்து கொண்டு மூவரும் காரில் ஏறிவிட்டார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டதாய் எண்ணிக்கொண்டே பகவதி அவள் புகுந்த வீட்டிற்கு சென்றாள். காமாட்சி மெல்ல அழத் தொடங்கினாள். அழுகை பெரிதாகி விசும்பலோடு தெரித்து மெல்ல மெல்ல அது அடங்கி சுருண்டு படுத்து கொண்டாள் காமாட்சி. கண்ணீர் மன அழுக்குகளை ஒருவேளை கரைத்திருக்கலாம்.